குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் என்று எழுதியிருக்கிறது. அப்போது ஒன்று புரிஞ்சுக்கிறனோ, நம்ம பேசுகிறது ரொம்ப யோசித்து ஞானமாக நம்ம கருத்தோடு நம்ம பேசுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். பெரியவங்க சொல்லுவாங்க, நம்ம சொற்கள் வாயிலிருந்து வெளி வர்ற வரைக்கும் அது நம்முடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஆனால் வெளியில் வந்துருச்சுன்னா அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. அப்போது சொற்களை நம்ம அடக்கி கொள்ள வேண்டும். எவ்வளோதான் கோபம் வந்தாலும், எவ்வளோதான் மற்றவங்க மேலே கசப்பு வந்தாலும் கூட, மற்றவங்க நம்மளை பதஷ்டப்படுத்தி அதிகமாக பேச வைக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட, நம்ம கொஞ்சம் ஞானத்தை கையாண்டு அந்த நேரத்தில் நம்ம பேச்சை குறைத்து கொள்வோமானால் அது யாராலும் அது சண்டையாக மாற்ற முடியாது. அது புரிந்து கொள்வாங்க. குடும்பத்துலேயும் சரி, வெளியிலையும் சரி, யார்கிட்ட பேசினாலும் அளவோடு பேசுங்க. ஃபோன் எடுத்து பேசுனீங்கன்னா அது அளவோடு பேசுங்க. அவசியமானதை பேசுங்க, ஞானமாக பேசுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஞானத்தை நமக்கு கொடுப்பார். பிரியமானவர்களே, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. எனவே இதை நீங்கள் மறக்க வேண்டாம். நம்ம ரொம்ப பேசுனா ஆவியானவர் அப்படியே அலாரம் அடிப்பார். நம்ம உள்ளத்தில் நம்ம அதிகமாக பேசுகிறோம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளே அந்த உணர்வு வரும் ஒரு நேரம். அப்படி வரும்போது அப்படி நீங்கள் அது குறைத்து கொள்ளுங்க, அமைதியாயிருங்க. ஒரு லெவலை தாண்டி பேசிகிட்டே இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அதோடு நம்ம நிறுத்தி கொள்ள வேண்டும். அதை தாண்டி போகும்போது பல வார்த்தைகளை விட்டு பல சிக்கல்களில் மாட்டிக்கொள்ள நேரிடும். இதில் நம்ம ஞானமாக இருந்து கொள்வோம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனும் புத்திமான்.